வெல்கம் டு சண்டே சமையல். என்னமோ தெரிக்குது. இதில் எது ஈரல்? இது இந்த ரெட் கலர் ஈரலா? இதெல்லாம் சிக்கனு. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. ப்ரிப் பண்ணுறியா மாமி? ஆமாம். எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும் லோ ஃப்ளேமில் வச்சு. அப்படின்னா எப்படிமா சட்டி வெடிக்காமல் இருக்குமோ? கீரெல்லாம் விழாமல் இருக்கும் மண். இதில் வீட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க பூபு. இப்படி பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பீஸை எடுத்துக்கோங்க. எப்படி சவுண்ட் விட்டுக்கோங்க. தேவை உள்ளது தேவையில்லாதுன்னு நமக்கு தெரியும். எது பண்ணால் குழம்பு பீஸாக இருக்குது. பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி எதுவும் பக்கோடா எல்லாம் போட்டுக்கலாம். ஆயப்பாருவோம் இப்படி கத்தியாது. ஒன்றுமே கிடையாது உனக்கு. போ இப்போ பாரு, வர வேண்டியது பாலை கொட்ட வேண்டியது, சப்பாத்தி திருடி திங்க வேண்டியது. பொழக்காத, பயமாக இருக்கு. போடா, ஒன்றும் கிடையாதுடா உனக்கு. சமைச்சிட்டு கூப்பிடுறோம். இவங்களுக்கு கம்ப்ளைண்ட். சமைச்சிட்டு கூப்பிடுறோம்டா. டாட்டா. ஏய், கொஞ்சம் பயம் இருக்கா? நீ கூட. நாங்கள் ஹியூமன்ஸ். சிக்கன் போட போகிறேன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை, ஸ்மெல் பண்ணாத போ. இது வந்து பெப்பர் சிக்கன்ல வந்து ஈரல் போட்டு அண்ட் இதெல்லாம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. அப்புறம் போன் போட்டு குழம்பு, சால்னா, போன்லெஸ் குட்டி போட்டு பக்கோடா. இந்த பானையை கண்டெடுத்து இதில் வந்து ரைஸ் பண்ண போகிறோம். பின்வாசலில் துரத்தி விட்டாலும் முன்வாசலில் வந்து படுத்து கிடக்கு. எங்கடா போன? இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன போடணுமோ போட்டிருக்கு. அதெல்லாம் நாங்கள் பொறுக்கி வச்சுருவோன்னு இதுக்குள்ளே போடுற எனக்கு என்னமோ அப்படி சொல்லிட்டு ஃப்ளேவர் ரொம்ப ஃப்ளேவராக இருக்குமா? கண்டுபிடிச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் எவ்வளோ மறக்கும்? 1/4 கிலோ. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி பேஸ்ட். ஒரு சின்ன தக்காளி சாப்பல். ஓ, அழகா இருக்கு, வெண்ணெய் மாதிரி. பொடி, வத்தப்பொடி, தனியா பொடி 1.5 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூன். இது கடையில் உள்ள கறி பவுடர். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு இன்னும் ஒயிட் கலர் ஆகணும். அப்படி தானே? சட்டி பார்த்தாமல் இதில் மாற்றி வச்சதுக்கப்புறமா பெப்பர் சிக்கனுக்கு தேவையான உப்பு அண்ட் தண்ணி வந்து அந்த பாத்திரத்தை வந்து இப்படி கழுவி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கணும். 3 விசில் வைக்கணும். சிக்கன்லேருந்து ஜூஸஸ் வரும். மண் பானையில் சோறு ஸ்மெல் அப்படி சூப்பராக வரும். சோறு ஸ்மெல் இல்லை, மண் ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சிடும். 3 விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறமா இந்த பொடியெலாம் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடும். இது வந்து தேங்காய் ஊற்ற மறந்தாச்சு, அதனால் வந்து இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இல்லை முன்னாடி ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இப்போ அடிகட்டி ஊற்ற போகிறோம் தேங்காய் பால். அபூர்வம் மாயங்களே வந்துடும்ல. கரம் மசாலா, இந்த பட்டை அதெல்லாம் வீட்டிலே அரைச்சது, சீரகம். பெப்பர் மசாலானால நிறைய பெப்பர் வீட்டிலேயே பொடி பண்ணது. ஆமாம், வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக இடித்து பொடி பண்ண பவுடர். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியை அரைச்சி போட்டிருக்கேன். இது வந்து எலும்பு குழம்புக்கா. மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா, வத்தப்பொடி. இதில் மல்லிப்பொடி வந்து கிரேவி மாதிரி வரணுன்னால 2 ஸ்பூனா 3 ஸ்பூன் போட்டு எலும்பு குழம்புக்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காய் ஊற்றியாச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் எலும்பு குழம்புக்கு. இது வந்து ஈரல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி,
போட்டு ஈரலையும் போட்டு இது வந்து சீக்கிரமே குக் ஆயிரும்ல. எவ்வளோ டைமில் குக் ஆகும்? 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். ஸோ ஏதாவது கடாயில் வச்சாலே போதும், குக்கர்லாம் பண்ண தேவையில்ல. இந்த இப்படி கட் ஆயிடுச்சு. வெந்துருச்சுன்னா அர்த்தம். தேங்காய் பூ லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டுருணும் அப்படி தானே? ஆமாம். ஃபைனலாக இறக்கும் போது தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டாம். பக்கோடாவுக்கு 2 பொட்டேட்டோ வந்து 5 விசில் வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பக்கோடா பண்ணுறதுக்கு 2 பொட்டேட்டோவை வேக வச்சு தோலை உரித்து வச்சுட்டு சிக்கனை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு அப்புறம் அந்த பச்சை கலரில் தெரிஞ்சது வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஜீரக பொடி, மிளகு பொடி, சிக்கன் பொடி, ஸ்மெல் வருதா பூப்புக்கு? சிக்கன் ஸ்மெல். தேவையான அளவு சால்ட்டு, கடலை மாவு. ஸோ இதில் வந்து அரிசி மாவு கிறிஸ்பிக்காக போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தேவைப்பட்டால் தயிர் இல்லைன்னா லெமன் ஊற்றிக்கலாம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்? இந்த கட்டியாக சப்பாத்தி மாதிரி இருக்கணும். கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ரைஸ், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, ரசம், இது வந்து ஈரல், குழம்பு. கொஞ்சம் சிக்கன் பக்கோடாவில் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே.